ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் அண்ட் வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்னைக்கு நம்ம டே 11 உடைய டாபிக்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரெக்கார்டாக தான் வரும். பட் நீங்க நம்ம பார்க்குற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. ஸோ நாளைக்கு லைவ் இருக்கு, பட் இன்னைக்கு ஹோலி ஹாலிடேனால இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரெக்கார்டாக தான் வந்து கிடைக்கும். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்து பார்த்துலாம். ஸோ இன்னைக்கு ரெண்டு டாபிக், ஒன்று ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டிஸ், ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ரெண்டு முக்கியமான டாபிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? So இன்னைக்கான first question, which of the following revolutionary organization was associated with அலிப்பூர் பாம் கேஸ்? ஸோ நேற்று இந்த கொஸ்டின் பார்த்துருந்தோம் தான். இந்த அலிப்பூர் பாம் கேஸ் வந்து இது சம்பந்தமா உள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் தொடர்புடைய புரட்சிகர அமைப்பு எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அபினவ் பாரத் சொசைட்டி, அனுஷீலன் சமிதி, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மி, அதுக்கப்புறமா ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி. ஸோ இதுல இந்த இயரையும் இந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கின இயரையும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களுக்கு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி 1940 தான். ஓகே, அப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து இது பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி 1924 உருவாக்கி இருப்பாங்க. ஆனா இந்த ஈவெண்ட் நடந்தது இப்போ 1908 நடந்துச்சு. அப்போ இதுவும் வந்து இல்ல. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தெரியலனா கூட ஏதோ ஒரு இதை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, அப்போ ஒன்னு நம்ம நாலுல ரெண்டு எலிமினேட் பண்ணியாச்சு, ரெண்டு மட்டும் தான் இருக்கு. ஓகே, சோ இதுல ஆன்சர் என்ன அப்படின்னா அனுஷீலன் சமிதி. சோ அனுஷீலன் சமிதியை சார்ந்த பிரபுல்லா சாக்கே, அதுக்கப்புறமா வந்து குதிரம் போஸ், ரெண்டு பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா கிங்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு மேஜிஸ்ட்ரேட் போயிட்டு இருந்த அவருடைய அந்த வாகனத்துல இருந்து பாம்பு வீசி இருப்பாங்க. பட் அவருக்கு பேர் வேற ரெண்டு பேர் வந்து இறந்திருப்பாங்க. அதுக்கு பேர் தானே அலிப்பூர் பாம் கேஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல யாரையும் வந்து குற்றவாளியா சேர்த்திருப்பாங்க அப்படின்னா அரவிந்த் கோஷ் இருக்கார் இல்லையா, அரவிந்தர், அவரையும் வந்து குற்றவாளியா சேர்த்திருப்பாங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரெவல்யூஷனரி அசாசினேட்டட் கர்சன் வில்லி இன் லண்டன் இன் 1909? ஸோ 1909 லண்டனில் கர்சன் வில்லியை படுகொலை செய்த புரட்சியாளர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெவல்யூஷன் ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை இந்தியாவிலே நடந்திருக்கும், அதே மாதிரி வெளிநாட்டிலையும் நடந்திருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் நடந்ததுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு சில பிரிட்டிஷ் ஜெனரல்ஸ், ஒரு சில பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் வந்து கொலை பண்ணிருப்பாங்க. எதுக்கு? பிரிட்டிஷ்க்கு வந்து பயம் உண்டு பண்ணணும். எந்தெந்த ஆபீசர்ஸ்லாம் இந்தியர்களுக்கு எதிராக நடந்திருக்காங்களோ, இந்தியர்கள் ரொம்ப அடக்குமுறை பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா, அந்த கர்சன் வில்லி அப்படிங்கிற இந்த நபரை என்ன பண்ணிருப்பாங்க, லண்டன்ல ஒரு புரட்சியாளர் கொண்டிருப்பார். அவரோட பேர் என்ன? மதன்லால் திங்ரா, பகத்சிங், அதுக்கப்புறம் குதிரம் போஸ், அதுக்கடுத்து ராஜ்பிஹாரி போஸ். ஓகே, ஸோ இதுல வந்து நம்ம ராஜ்பிஹாரி போஸ் பத்தி ஆல்ரெடி பார்த்தோம். இவர் வந்து டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ், இது வந்து இவர் வந்து டெல்லி கான்ஸ்பிரசி கேஸ், அந்த லார்ட் ஹார்டிஞ்ச் இருக்காருல்ல, அவரை அசாசினேட் பண்ண ட்ரை பண்ணதா வந்து யாருன்னா ராஜ்பிஹாரி போஸ். அதே மாதிரி பகத்சிங் வந்து இந்த பீரியட்ல வரமாட்டார். பகத்சிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு வரும்போது அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது தான் வந்து 1920 நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அதுல அவர் பிடிக்காம தான் வந்து ரெவல்யூஷனரி ஆக்டிவிட்டி வந்து எடுப்பார். ஓகேங்களா? ஏன்னா நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல காந்தி அந்த போராட்டம் திரும்ப வாபஸ் வாங்கிடுவார் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ரெவல்யூஷனரி மாறுவார். அதனால அவரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதன்லால் திங்ரா. ஏன்னா குதிரம் போஸ் நம்ம பார்த்தோம். குதிரம் போஸ் வந்து இவர் 1908 அந்த அலிப்பூர் கேஸ்க்கு அப்புறமாவே இவர் வந்து இறந்து போயிடுவார். ஓகே, அப்போ இதுல ஒன்லி பாசிபிலிட்டி யார்? மதன்லால் திங்ரா. ஸோ மதன்லால் திங்ரா அப்படிங்கிற இவர் தான் எப்படி இருப்பாரு, கர்சன் வில்லி அப்படிங்கிற இவரை லண்டன்ல 1909 கொண்டிருப்பாரு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் சிட்டகாங் ஆர்ம்டு ரைட்? 1930 சிட்டகாங் ஆர்ம்டு ரைட் அப்படிங்கிற ஒரு புரட்சிகர இயக்கம் இருந்திருக்கும். அதை பத்தி கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ சிட்டகாங் ஆயுத கிடங்கு தாக்குதல் தொடர்பான பின்வரும் கூற்றுகள் எது சரி? இந்த சிட்டகாங் ஆர்ம்டு ரைட் அப்படிங்கிறது என்னன்னா, இது வந்து பெங்கால்ல நடந்த ஒரு முக்கியமான ஒரு ரெவல்யூஷன் மூவ்மெண்ட். ஓகேங்களா? இதை பத்தி 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கரெக்ட். இட் வாஸ் லெட் பை சூரியசன் இன் பெங்கால். The revolutionary successfully overthrew British rule in Chittagong. Movement was primarily supported by the Indian National Congress. It was the first armed raid against British rule அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம நிறைய மூவ்மெண்ட் வந்து பார்த்திருக்கோம். 1908 1912 நிறைய மூவ்மெண்ட் வந்து பார்த்திருக்கோம். பிரிட்டிஷ்க்கு எதிராக இந்தியால இதுக்கு முன்னாடி 1930களுக்கு முன்னாடியே நிறைய மூவ்மெண்ட் வந்து நடந்திருக்கு. அப்போ இது வந்து நமக்கு ஆன்சரா வராது. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வாஸ் லெட் பை சூரியசன். சூரியசன் வந்து மூவ்மெண்ட் லெட் பண்ணிருப்பாரு. அது மட்டும் தான் கரெக்ட். இந்த சிட்டகாங் ஆர்ம்டு ரைட் அப்படிங்கிறது யார் லெட் பண்ணிருப்பா? சூரியசன் வந்து லெட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? இந்த சூரியசனுடைய அமைப்பு பேர் தெரிஞ்சோம்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஓகே, அதே மாதிரி
இந்தியாவில் வந்து எந்த ரெவல்யூஷன் ஆக்டிவிட்டியுமே 1947 அப்புறம் தான் வந்து பிரிட்டிஷ் அவங்களாம் வந்து வெளியே போவாங்களே தவிர எந்த வித ஆக்டிவிட்டியுமே அது நம்ம காந்திஜியோட ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல ரெவல்யூஷன் ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், இல்ல எக்ஸ்ட்ரீமிஸ்டோட ஆக்டிவிட்டியா இருக்கட்டும், எந்த ஆக்டிவிட்டியுமே என்ன பண்ணிருக்காது, பிரிட்டிஷை ஓவர் த்ரோ பண்ணிருக்காது. ஓகேங்களா? ஸோ பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவர் த்ரோ எதுவுமே வந்து பண்ணிருக்காரு. எல்லா ஆக்டிவிட்டியுமே 1947 வரை என்னென்ன ஆக்டிவிட்டி நடந்துச்சோ எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் சப்ரஸ் பண்ணிருப்பாங்க. எல்லா மூமெண்ட்டையுமே வந்து பிரிட்டிஷ் வந்து சப்ரஸ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான விடை. அடுத்து, consider the following statement regarding the role of women in Indian revolutionary movement. இந்திய புரட்சி இயக்கத்தில் பெண்களின் பங்கு குறித்து பின்வரும் கூற்றுகளை கவனிங்கள். So கல்பனா தத் participated in the Chittagong armed raid. Bikaji Kama was associated with the Gadar movement. Pratilada Vadar led the attack on the European club in Chittagong. இதுல கொடுத்திருக்க இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து சரி? ஸோ இந்த ரிவால்யூஷனரியை பொறுத்தவரை, இந்த புரட்சிகர அமைப்புகளை பொறுத்தவரை இதுல வெறும் ஆண்கள் மட்டும் கிடையாது, நிறைய பெண்களும் இதுல பங்கேற்றிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதுல 3 முக்கியமான நபர்கள் இவங்க தான். ஓகே, ஸோ இதுல கல்பனா தத், அதுக்கப்புறமா வந்து பிரதிலதா வாதர், இவங்க 2 பேரும் வந்து இந்தியாவில் நடந்த மூவ்மெண்ட்ல பங்கேற்றிருந்திருப்பாங்க. இந்த பிகாஜி காமா அப்படிங்கிறவங்க ஃபாரின்ல நடந்த மூவ்மெண்ட்ல பங்கேற்றிருப்பாங்க. இதுல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். கல்பனா தத், அதுக்கப்புறம் பிரதிலதா வாதர், இவங்க 2 பேருமே வந்து சூரியசனுடைய டீம்ல இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த சிட்டகாங் ஆர்ம்ட் ரைட்ல இவங்க 2 பேருமே இருந்திருப்பாங்க. அதனால இது ரெண்டுமே வந்து கரெக்ட். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சி 1 and 3. இந்த பிகாஜி காமா ஏன் தப்பு அப்படின்னா, ஸோ பிகாஜி காமா அப்படிங்கிறவங்க இவங்க கதர் மூவ்மெண்ட்ல இருந்திருக்க மாட்டாங்க. இவங்க ஜெர்மனில தனியா ஒரு மூவ்மெண்ட் வந்து நடத்திருப்பாங்க. இவங்களை பொறுத்தவரை 2 முக்கியமான விஷயம் இருக்கு. ஒன்னு என்ன அப்படின்னா, 1907 1908 ஆண்டு இவங்க தான் வந்து முதல்ல வெளிநாட்டுல ஃபாரின் சாயில்ல இந்தியாவுடைய கொடியை ஏத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ ஃபாரின் சாயில்ல இந்தியாவுடைய கொடியை வந்து ஏத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளிதழையும் வந்து நடத்திருப்பாங்க. சோ இவங்களுடைய அந்த ரெவல்யூஷனரிக்கு, இந்த தீவிரவாத இயக்கத்துல இவங்க ஆற்றின பங்குக்காக மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன், என்னது மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் சொல்லிட்டு யார் அழைக்கிறாங்க? பிகாஜி காமா. ரொம்ப முக்கியமான நபர், பிகாஜி காமாவை அழைக்கிறாங்க. ஓகே, சோ அடுத்து, Chapekar brothers were associated with which of the following revolutionary? So Chapekar brothers பின்வரும் எந்த புரட்சிகர நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள்? பூனே பிளேக் தொற்று நோயின் போது பிரிட்டிஷ் அதிகாரி WBC ராண்டின் படுகொலை, டெல்லியில் வைஸ்ரா ஹார்டிங் மீது குண்டு தாக்குதல், சிட்டகாங் ஆயுத கடை மீது தாக்குதல். இன்னொரு ஆப்ஷன் கிடையாது. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து ஆப்ஷன் ஏ 1897 நினைக்கிறேன். இந்த டயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பூனேல ஒரு மிகப்பெரிய லெவல்ல பிளேக் வந்திருக்கும். அந்த பிளேகை கட்டுப்படுத்துறதுக்காக இந்த WC ராண்ட் அப்படிங்கிற இந்த அதிகாரி என்ன பண்ணிருப்பாருன்னா இந்தியர்கள் மத்தியில ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் நடந்திருப்பாரு. ஓகேவா? அதனால என்ன பண்ணிருப்பாங்க, இவங்க வந்து இவரை கொண்டிருப்பாங்க. சபேகா பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க திலக்குடைய அந்த ஸ்பீச்ல இன்ஸ்பயர் ஆகி இவங்க 3 பேர்த்தையும் வந்து இந்த WC ராண்ட் அப்படிங்கிறவரை கொண்டிருப்பாங்க. ஓகேவா? அப்ப இதுதான் வந்து கரெக்டான விடை. அடுத்து, பின்வருவற்றில் யார் இந்துஸ்தான் குடியரசுக் கட்சியில் ஈடுபடவில்லை? So who among the following not involved in the Hindustan Republic Army? 1924 இந்த ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மி அப்படிங்கிற இந்த ஆர்மி வந்து ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இவங்களுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு முக்கியமான ட்ரெயின் கொள்ளையில கக்கோரி ட்ரெயின் கொள்ளை அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவத்தோட பேர் கக்கோரி ட்ரெயின் டக்காயிட்னு சொல்லுவாங்க. கக்கோரி ட்ரெயின் கொள்ளை இதுல வந்து ஈடுபட்டிருப்பாங்க. பட் என்னன்னா இதையும் பிரிட்டிஷ் வந்து அடக்கியிருப்பாங்க. இதுல யாரெல்லாம் பங்கேற்றாங்களோ, ராம் பிரசாத் பிஸ்மில் இந்த மாதிரி 4-5 பேர் பங்கேற்றிருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே வந்து பிரிட்டிஷ் கொண்டிருப்பாங்க. ஓகேவா? இந்த இதுல இந்த அமைப்போட தொடர்பு இல்லாதவங்க யாரு? சச்சிதானந்த சன்யால், சந்திரசேகர் ஆசாத், விடி சாவர்கர், ராம் பிரசாத் பிஸ்மில். ஸோ இதுக்கான சரியான விடையை பார்த்தீங்க அப்படின்னா விடி சாவர்கர். ஸோ விடி சாவர்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அபினவ் பாரத் அப்படிங்கிற அந்த அமைப்போட தொடர்புடையவர். இதுக்கும் அவருக்கும் சம்மதம் கிடையாது. ஸோ 3 பேருமே இந்த அமைப்புல வந்து இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த அமைப்பு தான் வந்து அதுக்கப்புறம் இது 1924 இந்த அமைப்பு ஆரம்பிச்சு 1925 கக்கோரி ராபரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. பட் அந்த விஷயம் வந்து ஃபெயிலியர் ஆனனால இந்த அமைப்பை இந்த அமைப்புல ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே வந்து கொண்டிருப்பாங்க. அதுல தப்பி இருந்த ஒரு ஆள் யார் அப்படின்னா சந்திரசேகர் ஆசாத். ஸோ 1927 ஆசாத், சந்திரசேகர ஆசாத்தும் பகத்சிங் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி இந்த அமைப்போட பேரை மாத்திருப்பாங்க. ஹிந்துஸ்தான் ரிபப்ளிக் ஆர்மியோட பேரை ஹிந்துஸ்தான் சோசியலிஸ்டிக் ரிபப்ளிக் அசோசியேஷன் அப்படிங்கிற மாதிரி பேரை வந்து மாத்திருப்பாங்க. ஓகே, so அடுத்து, which of the following book was written by revolutionary and later banned by the British government? So பின்வரும் புத்தகங்களில் புரட்சியாளர் எழுதப்பட்ட பின்னர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் தடை செய்யப்பட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஹிந்து சுவராஜ், ஆனந்த் மத், பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ
இந்த ஆனந்த் மந்த் அப்படிங்கிறத நம்ம அப்படியே பார்த்திருப்போம், இண்டிகோ ரிவோல்ட் சம்பந்தமா எழுதப்பட்ட புத்தகம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த புத்தகம் என்ன அப்படின்னா இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். இது 1857 சிப்பாய் கழகம் இருக்கு இல்லையா, சிப்பாய் ரிவோல்ட், அது சம்பந்தமா யார் எழுதுனது, வி.டி. சாவர்கர் அவர்கள் எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். பட் இந்த புத்தகம் வந்து இந்தியர்கள் மத்தியில அந்த நேஷனலிசம், இந்தியர்கள் மத்தியில நேஷனலிசத்தை தூண்டுது அப்படிங்கிறதுக்காக பிரிட்டிஷ் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த புத்தகத்தை தடை வந்து பண்ணிருப்பாங்க. ஓகே, அப்போ இந்த புத்தகத்துக்கு பேர் என்ன, இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி இது பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் வந்து பிரிட்டிஷோடைய பொருளாதார கொள்கைகளை வந்து இது பண்ணதுக்கான பொருளாதார கொள்கைகள், அதே மாதிரி அவங்க எப்படிலாம் வந்து இந்தியாவுடைய வளங்களை சுரண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாதாபாய் நவ்ரோஜி ட்ரெயின் ஆஃப் வெல்த் அப்படிங்கிறத இந்த புத்தகத்தில் தான் எழுதிப்பாரு. ஓகே, which of the following was the first revolutionary newspaper to be published outside India? பின்வருவற்றில் இந்தியாவிற்கு வெளியே வெளியிடப்பட்ட முதல் புரட்சிகர செய்தித்தாள் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியன் சோசியலிஸ்ட், கால், வந்தே மாதரம், யுகந்தர். வந்தே மாதரம், யுகந்தர் இதுல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இந்தியாவுக்கு வெளியே தான் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. பட் கேள்வி என்ன அப்படின்னா எது முதல்ல பப்ளிஷ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய சமூகவியலாளர், இந்தியன் சோசியலிஸ்ட் அப்படிங்கிற இந்த இதுதான். இது லண்டன் இது எங்க, லண்டன்ல 1905 யார் பப்ளிஷ் பண்ணிருப்பா, சாம்ஜி கிருஷ்ணவர்மா. சாம்ஜி கிருஷ்ணவர்மா தான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாரு. ஓகேவா, தமிழ்நாடு ரேங்க்ஸ். அடுத்து இதோட நமக்கு வந்து INM கொஸ்டின்ஸ் முடிஞ்சிருச்சு. இனிமே வரப்போறது எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கொஸ்டின். தமிழ்நாடு ரேங்க் ஃபர்ஸ்ட் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் செக்டார் அட் த நேஷனல் லெவல். ஸோ தேசிய அளவில் தமிழ்நாடு பின்வரும் எந்த துறைகளில் முதலிடத்தில் உள்ளதுன்னு கேட்றாங்க. அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த கீழே கொடுத்துருக்கிறதுல தமிழ்நாடு எதுல முதலிடத்துல இருக்கு. ஸோ எக்ஸ்போர்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், சோலார் எனர்ஜி. ஸோ மின்னணு பொருட்களின் ஏற்றுமதி, விவசாய உற்பத்தி, ஆட்டோமொபைல் உற்பத்தி, சூரிய எரிசக்தி. ஸோ இதுல தமிழ்நாடு எதுல முதலிடத்துல இருக்கு அப்படின்னா மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில. ஓகேங்களா, இந்த எலக்ட்ரானிக் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறது. அடுத்து தமிழ்நாடு has been ranked first in which of the following indices. தமிழ்நாடு பின்வரும் எந்த குறியீடுகளில் முதல் இடத்தில் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ், ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுல எந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்காங்க, இதுல எந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. எக்ஸ்போர்ட் ப்ரிப்பேர்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இண்டெக்ஸ்ல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்காங்க. ஓகே, சோ அடுத்து கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் தமிழ்நாடு's performance in education. ஓகேவா, எஜுகேஷனை பொறுத்தவரை தமிழ்நாடு பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கறதா வந்து கேள்வி. ஸோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் லிட்ரஸி ரேட் அமாங் த இந்தியன் ஸ்டேட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா யாரு ஃபர்ஸ்ட் இருக்கா, கேரளா தான் வந்து லிட்ரஸி ரேட்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. தமிழ்நாடு வந்து 80.09% தமிழ்நாடு. அப்போ இது வந்து தப்பு கிடையாது, இது வந்து தப்பு. அப்போனா என்ன, ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் சி வராது, டி வராது. ஏ, சி, டி இது மூணுமே வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ நமக்கு பி தான் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ செகண்ட் இன் எஜுகேஷன் செக்டார் பெர்ஃபார்மன்ஸ். அதுக்கடுத்து ஹையஸ்ட் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து தமிழ்நாடு தான். ஓகே, இதெல்லாமே வந்து முக்கியமான கொஸ்டின். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான கொஸ்டின். ஸோ இன்னைக்கு நான் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்ல இதுவரை என்னென்ன PDF நடத்திருக்கோமோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ யாரும் டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலையோ ஆசிக்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற நம்ம டெலிகிராம் குரூப்போட நேம். ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படின்னா டெலிகிராம்ல போயிட்டு ஆசிக்ஸ் ஆர் கரண்ட் அஃபேர்ஸ் சர்ச் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வரும். வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த மெயில் ஐடிக்கு கோர்ஸ் பத்தி டவுட் இருந்தா நீங்க போடுங்க. வரக்கூடிய மார்ச் 25ஆம் தேதியில இருந்து வரக்கூடிய வரப்போற மார்ச் 25ஆம் தேதியில இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா குரூப் 1க்கான ஒரு முக்கியமான பேட்ச் ஆட்சியர் அப்படிங்கிற பேட்ச் வந்து லான்ச் பண்றோம். ஸோ தேவைப்படுறவங்க அந்த பேட்ச் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த பேட்ச் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா ஒன்று எனக்கு மெயில் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா எனக்கு டெலிகிராம்ல வந்து அனுப்புங்க. நான் வந்து அந்த பேட்ச் பத்தின டீட்டெயில் வந்து சொல்றேன். ஓகேவா, ஸோ இப்போ அடால ஹோலி ஆஃபர் போயிட்டு இருக்கு, தேவைப்படுறவங்க இப்பவே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெய்லியும் நம்ம 1 மணிக்கு இந்த செஷன் வந்து நடத்திட்டு இருக்கோம். நீங்க இன்னைக்கு தான் பாக்குறீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி 105 டேக்கான ஷெட்யூல் பிளான் கொடுத்துருக்கோம். அந்த பிளான் படி தான் இந்த டாபிக் வந்து போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நாளைக்கு நம்ம அடுத்த டாபிக்ல டே 12 டாபிக்ல வந்து நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ guys, தேங்க்யூ.